வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல நமக்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு. அது என்ன சிறப்புங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம கையில இப்ப நான் சொல்ல போற நம்பரை மட்டும் நீங்க எழுதிக்கிட்டாலே போதும், கூரைய பிச்சுக்கிட்டு பணமும் நகையும் கொட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. முதல்ல இந்த நாள்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில 7:14 மேல நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு. இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். அது மட்டும் இல்லாம குரு பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையில வந்தா அத குரு புஷ்ய யோகம்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை ரவி புஷ்ய யோகம்னு நம்ம சொல்லுவோம். இத பத்தின பதிவுகளை நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல நாம வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலக குரு பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கும், செல்வம் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும், நகை வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கும், இன்னும் சொல்ல போனா பெரும் பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் ஏற்படுறதுக்கும் இந்த குரு பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும். நம்ம வீட்ல அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் குரு பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். அந்த வகையில குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலும் நமக்கு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு சித்திரை மாசம் 3ஆம் தேதி. இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில குரு பகவானுக்கு உகந்த 3ங்கிற நம்பர் வரக்கூடிய தேதி, வரக்கூடிய நாள்ல பூச நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த நாள்ல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கட்டாயமா கிடைக்கும். சரி, இப்போ இந்த நாள்ல என்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு காலையில நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபிளவர் மெடிசன் பத்தி சொல்லித்தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி, இன்னும் சரியா சொல்ல போனா சித்திரை மாசம் முதல் நாள் அன்னைக்கு டாரட் கார்டு பத்தின பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா டாரட் கார்டை பத்தி எனக்கு சொல்லித்தர முடியுமான்னு சொல்லி இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க. நிச்சயமா எனக்கும் ஆசைதாங்க உங்களுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம சிஜில் சிம்பலையும் சொல்லித்தரணுங்கிற மிகப்பெரிய ஆசையும் எனக்கு இருக்கு. அதாவது நம்ம தேவைக்கு தகுந்த சிஜில் சிம்பலை நாமளே உருவாக்கிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு 2 நாளைக்குள்ள 50,000 பணம் வேணும். இத ஒரு அஃபர்மேஷனா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதுக்கு சிஜில் சிம்பலை நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். என்னதான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும், நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தனா நாளைக்கு அதை பார்த்து வீடியோவை போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதை சொல்லி கொடுக்கறதுக்கான நேரம் இன்னும் சரியா அமையலன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இத பத்தி யோசிச்சு வேற ஏதாவது வழி கிடைச்சதுன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா கிளாஸ் எடுக்கிறேன், ஃபீஸ் கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க போறது கிடையாது. இப்போ இந்த பதிவுல
எல்லாரும் உங்களுடைய பண தேவை என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உதாரணத்துக்கு எனக்கு 50,000 வேணும், 60,000 வேணும், இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவை என்னவோ அதை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு பணவரவு அதிகரிக்கணும், ஐ ஆம் எ மணி மேக்னெட், இந்த மாதிரி பணத்துக்கான உங்களுடைய எண்ணம் என்னவோ அதை நீங்க டைப் பண்ணுங்க. ஏன் இத சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேரு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு 50,000 பணம் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த 50,000 பணம் உங்களுக்கு வர்றதுக்கான சிஜில் சிம்பலை நான் தனியா கிரியேட் பண்ணி நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி இல்லைன்னா நிறைய பேரு ஐ ஆம் எ மணி மேக்னெட்னு சொல்லி டைப் பண்ணிருந்தீங்கன்னா, அந்த ஐ ஆம் எ மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷனுக்கான சிஜில் சிம்பலை நாளைக்கு பதிவுல நான் உங்களுக்கு கொடுக்கறேன். நிறைய பேரு என்ன அமௌண்ட்டை டைப் பண்ணிருக்கீங்களோ, என்ன அஃபர்மேஷனை டைப் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிஜில் சிம்பலை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறேன். இப்ப என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். உங்களுடைய தேவைக்கு நிறைய பேர் என்ன தேவை சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த சிஜில் சிம்பலை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறேன். நிறைய பெரிய பெரிய கம்பெனியோட லோகோ எல்லாம் இந்த சிஜில் சிம்பல் மூலமா கிரியேட் பண்ணதுதான். மத்தபடி இந்த சிஜில் சிம்பலை எப்படி கிரியேட் பண்ணுங்கிற மெத்தட பத்தியும், ஃபிளவர் மெடிசனை பத்தி டீடைலாவும், டாரோ கார்டை பத்தியும் அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நாம இந்த பதிவு என்னன்னு பார்க்கலாம். இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா நம்ம கையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இப்போ இன்னைக்கு நமக்கு 3ங்கிற சேர்க்கை இருக்கு. அதனால நம்ம கையில 33ங்கிற ஏஞ்சல் நம்பர் தான் நாம எழுத போறோம். 24ங்கிற ஏஞ்சல் நம்பர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நமக்கு வேலை செய்யுதோ அத மாதிரி இந்த 33ங்கிற ஏஞ்சல் நம்பரும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பரை எந்த கையில எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில இந்த 33ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதணும். இந்த 33ங்கிற ஏஞ்சல் நம்பரை அப்படியே எழுதிராம ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் போட்டு அதுக்குள்ள 33ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை அப்படியே நமக்கு இந்த முக்கோணம் ஈர்த்து கொடுக்கும். அதனாலதான் பிரமிட வச்சு தியானம் பண்றாங்க. சரி, இப்படி கையில எழுதுறத நாம எந்த டைம்ல எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் எழுதலாம். ராகு காலம், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான் பெஸ்டான டைம். இந்த நம்பர் உங்க கையில 1 மணி நேரம் இருந்தா கூட போதும். ஒண்ணு வேலை செய்யும் போது அது தானா அழிஞ்சிட்டா விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா திரும்பியும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் கழிச்சு உங்க கைய நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதலாம். அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், குரு பகவான் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த நம்பரை எழுதுங்க. உங்க கைய வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த நம்பரை நீங்க எழுதுங்க. இப்படி இந்த நம்பரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பருக்கு மேல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை தடவி விட்டுக்கோங்க. தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி தடவ வேண்டாம். அப்படியே மஞ்சள் பொடிய லேசா அந்த இடத்துல, அதாவது சுக்கிரமேடு இருக்கக்கூடிய இடத்துல, நீங்க 33ன்னு வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் தூளை லேசா தடவி விட்டுக்கோங்க. இப்படி மஞ்சள் தூளை தடவும் போது பணவரவு அதிகரிச்சுட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவு சந்தோஷமான மனநிலையில இந்த மஞ்சள் தூளை உங்க கையில நீங்க தடவி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.